ஆனாலும் மறக்கவே மாட்டேங்குது தெரியுமா? இந்த சீரியல் போட்ட உடனே மணி 7:30 அப்படின்னு எங்க இருந்தாலும் ஓடி வந்து உட்கார தோணுது. எவ்வளவு வருஷம் ஆச்சு தெரியுமா? நான்லாம் எல்கேஜி படிக்கும் போது இந்த சீரியல் ஆரம்பிச்சாங்க. அது ஓடிச்சு ஆல்மோஸ்ட் நான் வந்து ஒரு 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் ஓடிச்சு. அவ்வளவு மொக்கையான சீரியலா இத்தனை வருஷம் இழுத்துருக்காங்க? போரா இருக்குமா? 7 மணிக்கு சிந்து பரவி, 7:30க்கு மண் வாசனை, அப்படியே அந்த சைடு பாலிமர் பக்கம் போனேன்னு வையேன், எத்தனை சீரியல். உள்ளம் கொள்ளை போகுது அதெல்லாம் முன்னாடி 6 மணிக்கு அப்பவே ஆரம்பிச்சிருவாங்க. உள்ளம் கொள்ளை போகுதா, உறவே உயிரே, இந்த பாட்டெல்லாம் கேட்டாலே அப்படியே சந்தோஷமா இருக்கும். அப்பெல்லாம் வேக வேகமா டியூஷன்ல இருந்து ஓடி வருவேன், எப்படா இந்த ஹிந்தி சீரியல் எல்லாம் பாக்கலாம் அப்படின்ட்டு. அப்பெல்லாம் ஹிந்தி சீரியல் ஒரு தனி வைப் தெரியுமா? தமிழ் சீரியல் நல்லா இருக்காதா? அதுக்கு தமிழ் சீரியல் ஒரு குறைச்சலும் கிடையாது. அப்ப வந்து பார்த்தனா நாதஸ்வரம், திருமதி செல்வம், சித்தி, மெட்டி ஒலி, விஜய் டிவில வந்துட்டு சரவண மீனாட்சி, அப்புறம் ஆபீஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட சீரியல்ஸ் இருந்துச்சு. இப்பதான் என்ன டாடா படம் பார்த்து நீலாம் கவின் ஃபேனா? நான்லாம் வந்து அப்பவே சரவண மீனாட்சி வேட்டையன் ஃபேன். அன்பு கரங்களில் அடைக்கலமா. இவங்க பாட்டுலாம் கேட்டு எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? அப்பலாம் ஹிந்தி சீரியல் பார்த்தா நிறைய விஷயத்தை கத்துக்கிட்டோம். ட்ரெஸ்ஸிங், சுடிதார்லாம், அந்த மதுபால சுடிதார்லாம், ஐயோ அதெல்லாம் அவ்வளவு ட்ரெண்ட் அப்போ. அதுவும் இல்லாம உறவே உயிரில ஷாலினி போடுற சாரி எல்லாம் பார்த்து பார்த்து தேடி தேடி சாக்காப்பேட்ல அலசி அலசி பர்ச்சேஸ் பண்ணிருந்தோம். அது சாப்பிடுற ஸ்நாக்ஸ், பானிபூரி, லஸ்ஸி, ஜிலேபி, பாவ் பஜ்ஜி, இதெல்லாம் நான் ஹிந்தி சீரியல் பார்த்தா சாப்பிடவே ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹிந்தி சீரியல் பார்த்தா பானிபூரி நான் ட்ரையே பண்ணேன். இவ இவ்வளவு கூவதுக்கு காரணம் என்னன்னா 24 hours பானிபூரி சேலஞ்ச் பண்ணிருக்காளாம். கொரியன் டிராமா பார்த்து கொரியன் ஃபுட் சாப்பிட்ட மாதிரி ஹிந்தி சீரியல் பார்த்து பானிபூரி சாப்பிட்டா என்ன கதைன்னு எனக்கு தெரியல. ஆனா பானிபூரி சேலஞ்ச் சூப்பரா இருந்துச்சு. அவ ரொம்ப கஷ்டப்பட்டா பாவம். அதோட ஃபுல் வீடியோ வந்துட்டு கீழே நாங்க டாக் பண்றேன், மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் சீரியல் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.